எளிமையாக வாழ்கிறது தான் தைரியம். பணக்காரராக வாழ்கிறது வந்து கோழைத்தனம் தான். எப்படின்னா எளிமையாக எங்கே எளிமையான வாழ்க்கைக்கு வாழ்ந்து இப்போ தள்ளப்பட்டு விடுவோமோ, ஏழ்மையில் தள்ளப்பட்டு விடுவோமோ, வறுமையில் தள்ளப்பட்டு விடுவோமோ, எளியவர்களாக வாழ்ந்து விடுவோமோ அப்படின்னு பயந்து தான் பணக்காரர்களாக வாழ்ந்துட்டுருக்காங்க. பணக்காரங்களுக்கு எப்போ ஒரு பயம் இருக்குது அவங்க வாழ்க்கையை பற்றி. அதாவது அவங்களுக்கு இருக்கிற அந்த ஆடம்பர வசதியை தக்க வச்சுக்கணும், எங்கே ஏழ்மை அந்த வச்சுக்கணும். அப்படி இல்லாமல் போனால் நம்ம வந்து எளியவர்களாக மாறிவிடுவோம், ஏழ்மைக்கு போய்விடுவோம், அதாவது எளியவர்களாக மாறிவிடுவோம், அந்த ஆடம்பர வசதியை இழந்து விடுவோம். அதனால் எப்போதும் எப்போதுமே அவங்க ஒரு பயந்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால் வந்து அந்த பயத்தோடையே தான் அவங்க வாழ்வாங்க. ஆனால் எளிமையாக வாழ்கிறவங்களுக்கு எந்த பயமே இல்லை. எளிமையான வாழ்க்கையை பாதுகாக்கிறது ரொம்ப ஈஸி. அப்படிங்கும்போது எளியவர்களுக்கு எளிய பயம்தான் இருக்கும், எளிமையான பயம்தான் இருக்கும். ஆனால் பணக்காரங்களுக்கு ரொம்ப அதிகமான பயம் இருக்கும். கோடீஸ்வரர்களுக்கு இன்னும் பல மடங்கு அதிக பயம் இருக்கும். ஏன்னா கோடீஸ்வர வாழ்க்கையை பாதுகாக்கணும்னா ரொம்ப கஷ்டம். அவங்களோட வீடு, அப்புறம் அங்கே பார்த்திங்கன்னா அந்த வீட்டிலே 50 பேர் வேலை பார்ப்பாங்க. பெரிய பங்களா, பெரிய காரு டிரைவர், அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட பேர் வேலை பார்ப்பாங்க. கிட்டத்தட்ட பெரிய கோடீஸ்வரங்கள்லாம் அவங்க வாடுறதுக்காகவே வீடு, அப்படி வீட்டில் உள்ள வேலை செய்கிறவங்க இதுக்காகவே 1 கோடி ரூபா செலவு பண்ணுவான் மாதம். அப்போ அவன் எவ்வளோ பயத்தில் இருப்பான் பாருங்கள். அந்த வாழ்க்கையை பாதுகாக்கணும். அந்த வாழ்க்கையை இழந்துட்டா நம்ம எளியவர்களாக ஒரு சாதாரண வீட்டுக்கு வந்துடுவோம். வீட்டில் விட வேலைக்காரங்க வச்சுக்க முடியாது, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க நம்மகிட்ட பணம் கிடையாது. அப்படிப்பட்ட நிலைமைக்கு வந்துடக்கூடாது. எளிமையான நிலைக்கு நம்ம மாறிடக்கூடாது, போயிடக்கூடாது. இந்த பணக்கார வாழ்க்கையை, இந்த கோடீஸ்வர வாழ்க்கையை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிற பயம் அவங்களுக்கு எப்போவுமே இருக்கும். நிம்மதியாகவே இருக்க மாட்டாங்க, ஒரு அமைதியாகவே இருக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு எளிமையானவங்க, ஒரு சிறிய வீட்டில் வசிக்கிற ஒரு எளியவர்கள், அவங்களுக்கு பயமே கிடையாது. அவங்களுடைய பயமே கிடையாதுன்னு சொல்ல முடியாது, பயம் கண்டிப்பாக இருக்கும். ஒரு சின்ன வீடு, ஒரு 3000 ரூபா 3500 கொடுத்து வாடகைக்குள்ள இருக்கிறவங்க, அல்லது வந்து ஒரு சின்ன வீட்டில் வசிக்கிறவங்க, போதுமான அளவுக்கு வசதியால் இருக்குது, போதும். வேலைக்காரங்கள்லாம் தேவையில்லை, அவங்க வேலையை அவங்களே செஞ்சுப்பாங்க. அவங்களுக்கு பெரிய பயம் இருக்குது. ஒரு பணக்காரங்களுக்கு இருக்கிற பயம்லாம் அவங்களுக்கு இருக்காது, எளிமையான பயம்தான் இருக்கும். இந்த வாழ்க்கையை பாதுகாக்கணும் அப்படின்னா அவங்க ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நிம்மதியாக தூங்குவாங்க. எளிமையானவர்கள் நிம்மதியாக தூங்குவாங்க. அதுவும் சொந்த வீடு வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சொந்த வீடு, ஒரு சிறிய வீடு தான் வச்சுருக்காங்க. அவங்க அந்த வீட்டில் எந்த வேலைக்காரங்களும் வச்சுக்கல, அவங்க வேலையை அவங்களே பார்த்துக்கிறாங்க. அப்போ சாப்பாட்டுக்கு மட்டும் சம்பாதிச்சா போதும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து எந்த பயமே இல்லாமல் நிம்மதியாக தூங்குவாங்க. அதுவே கோடீஸ்வரங்கள்லாம் நிம்மதியாகவே தூங்க முடியாது. ஏன்னா அவங்க அவ்வளோ வசதியோடு, அவங்க வாழ்வதற்கே ஒவ்வொரு மாதமும் கோடி ரூபா தேவைப்படும். அவங்க இப்போ ஒரு 10-15 கார் வச்சுருப்பாங்க, அதில் 10-15 டிரைவர் இருப்பாங்க. டிரைவர் 10-15 பேர் வீட்டு வேலைக்காரங்க, அப்புறம் வந்து கரண்ட்டு பில்லு, தோட்டக்காரங்க, இப்படி ஏகப்பட்ட செலவுகள். அப்புறம் வந்து மேக்கப் போடணும், அதை போடணும், இப்படி ஏகப்பட்ட செலவுகள். ஒவ்வொரு மாதத்துக்குமே அவங்களுக்கு வந்து பல லட்ச ரூபா செலவு தேவைப்படும். அப்போ அவங்க வந்து அந்த பல லட்ச ரூபாயை சம்பாதிச்சா தான் அந்த வாழ்க்கையை வாழ முடியும். அந்த ஆடம்பர வாழ்க்கையை வாழணுன்னா பல லட்ச ரூபா சம்பாதிக்கணும். சம்பாதிச்சா தான் அந்த வாழ்க்கை வாழ முடியும். அதனால் அவங்க எப்போவுமே பயந்துட்டு தான் இருப்பாங்க, வெடிப்போடு இருப்பாங்க. கொஞ்சம் கூட கவனக்குறைவாக இருந்துட்டால் அந்த வாழ்க்கையிலேருந்து பாதாளத்துக்கு வந்துடுவாங்க. எளியவர்களாக எளிமையான வாழ்க்கைக்கு தள்ளப்பட்டு விடுவார்கள். அப்படி ஆகிடக்கூடாது அப்படிங்கிற அந்த பயத்தோடே எப்போவும் வெளிப்போடு இருப்பாங்க. நிம்மதியாக தூங்க கூட மாட்டாங்க. தூங்குவதற்கே அவங்களுக்கு நேரம் கிடைக்காது. அந்த அளவுக்கு கடினமாக உழைச்சாதான் அவங்களால அந்த பணத்தை, அவர்கள் வாழ்வதற்கு தேவையான பல லட்ச ரூபா பணத்தை, மாதம் வாழ்வதற்கு தேவையான பல லட்ச ரூபா பணத்தை அவங்க சம்பாதிக்க முடியும். அந்த வாழ்க்கையை அந்த ஆடம்பர வாழ்க்கையை தக்க வச்சிக்க முடியும். அப்போ பணக்காரங்க ரொம்ப பயந்தாங்கொழிகளாக இருக்காங்க. ஒரு எளியவர்கள் வந்து குறைவான பயத்தோடு தான் இருப்பாங்க. அதுவே பணக்காரங்க பல மடங்கு பயத்தோடு இருப்பாங்க. பல மடங்கு கோபமும் அவங்ககிட்ட இருக்கும். எந்த அளவுக்கு பயம் இருக்கோ அந்த அளவுக்கு கோபமும் இருக்கும். ஒருத்தர் ரொம்ப பயப்படுறாரியா அப்படின்னா அவருக்குள்ள ரொம்ப கோபமும் இருக்குன்னு அர்த்தம். அது மாதிரி பணக்காரங்க ரொம்ப பயப்படுவாங்க, அதே மாதிரி ரொம்பவும் கோபம் அதிகமாக இருக்கும். எளிமையானவர்கள்ட்ட வந்து எளிமையான பயமும் எளிமையான கோபமும் தான் இருக்கும். கோபந்தான் பாதுகாப்பு. பயத்துக்கு எது பாதுகாப்புனா கோபந்தான். அதனால் பணக்காரங்களுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. அவங்களுக்கு எது பாதுகாப்புன்னா ரொம்பவும் கோபப்படுவாங்க. ரொம்ப வன்முறை உணர்ச்சி அவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். அந்த வன்முறை உணர்ச்சி அவங்ககிட்ட இருந்தால் தான் அந்த வாழ்க்கையை அவர்களால் இப்போ தக்க வச்சுக்க முடியும். ரொம்ப கோபம் இல்லாமல் சாதுவாக எளிமையானவர்களாக இருக்கிறவர்களால் ஒரு நிறைய பணமும் அவங்களால் சம்பாதிக்க முடியாது. ஆடம்பரமாக வாழணுங்கிற ஆசையும் அவங்களுக்கு வராது. எளிமையானவர்களுக்கு ரொம்ப வன்முறை உணர்ச்சி அதிகமாக உள்ளவங்களுக்கு தான், கோபம் அதிகமாக உள்ளவங்களுக்கு, பயம் அதிகமாக உள்ளவங்களுக்கு தான் அந்த ஆடம்பரமாக வாழணும், சொகுசாக வாழணுங்கிற எண்ணமே அவங்களுக்கு வரும். அதனால் உடம்பு ஆரோக்கியம் கெட்டு போயிடும். நிம்மதியாக அளவுக்கு அதிகமான கோபம், அளவுக்கு அதிகமான பயம், அளவுக்கு அதிகமாக அந்த வன்முறை உணர்ச்சி அளவுக்கு அதிகமாக போகிறது, இதெல்லாம் வந்து கடைசியில் நோயில் தான் கொண்டு விடும்.
அதனால் பணக்காரங்களுக்கு அதிகமாக நோய் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது.